பழைய ஏற்பாட்டில் கோக்காத்தியர்கள் சுமந்த பொன் குத்துவிளக்கையும் இன்று நாம் சுமக்கும் சுவிசேஷ ஒளியையும் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை இது. வனாந்தரத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஆசரிப்பு கூடாரத்தின் விளக்கை சுமக்கும் பொறுப்பு கோக்காத்தியர்கள் என்ற குழுவிடம் இருந்தது. இது இன்று இருண்ட உலகத்தில் நற்செய்தியை கொண்டு செல்லும் உங்கள் மிகப்பெரிய பொறுப்பை உணர்த்துகிறது. முதலாவதாக, அந்த கூடாரத்திற்கு ஒரே வெளிச்சம் அந்த பொன் குத்து விளக்கு மட்டும்தாங்க. அதுபோலவே கிறிஸ்துவே உலகத்திற்கு ஒரே ஒளியாக இருக்கிறார். நாமே இருட்டில் கஷ்டப்பட்டு ஒளியை உருவாக்கணுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நிச்சயமா இல்ல. ஆசாரியர்களால் ஏற்றப்பட்ட 34 கிலோ எடையுள்ள விளக்கை கோக்காத்தியர்கள் தங்கள் தோள்களில் சுமந்தது போல நாமும் ஒளியை உருவாக்குபவர்கள் அல்ல, சுவிசேஷ பாரத்தை சுமப்பவர்கள் மட்டுமே. இரண்டாவதாக, அந்த விலையுயர்ந்த குத்துவிளக்கின் மூடியை பார்ப்போம். அது கடல் பசுவின் தோலால் மூடப்பட்டிருந்ததால வெளியில பார்க்க கரடு முரடாகவும் அழகில்லாமலும் இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல கோடி மதிப்புள்ள ஒரு வைர நகைய ரொம்ப பழைய கிழிஞ்ச ஒரு அட்டைப்பெட்டியில வச்சு பார்சல் அனுப்புற மாதிரி தான் இது. உலகத்தின் கண்களுக்கு சுவிசேஷமும் அதை சுமக்கிற நாமம் அப்படிதான் ஈர்க்கும்படியா இருக்கிறதில்ல. ஆனா உண்மையை தேடுறவங்க அந்த சாதாரண வெளித்தோற்றத்தை தாண்டி உள்ளே இருக்கிற தங்கத்தை கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. இறுதியாக, நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. இந்த சுவிசேஷ சுமை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கே, நான் ஏன் இதை கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு கோக்காத்தியன் பாரம் தாங்காம விளக்க கீழே வச்சா அந்த இடமே இருட்டாயிடும் இல்லையா? அதுபோல நீங்க ஒளிய கீழே வச்சா உங்களை சுற்றி இருக்கிற இடம் அப்படியே இருட்டடிப்பட்டு போயிடும். நாம் இறைவனின் தூதுவர்கள். அதனால ஏசாயா 62:1 ஒளியின் ரட்சிப்பு எரிகிற தீவட்டிய போல வெளிப்படுற வரைக்கும் நாம மௌனமா இருக்கவே கூடாது. சுருக்கமாக சொன்னால், இருளை அகற்றும் ஒளியை நீங்கள் சொந்தமாக உருவாக்க தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையான ஒளியை சோர்வில்லாமல் உறுதியாக சுமந்து சென்றாலே போதுமானது.